யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம். என்னப்பா ஆச்சு பிள்ளை? மறுபடியும் இன்னும் அந்த மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? பாட்டு பாடின கவனிச்சியா நீ? கால் வந்துட்டு வா. எங்கிருந்து சொந்தம் வந்தது, இங்கு எங்கிருந்து நஞ்சி வந்தது. இந்தா படிப்படியாக மாற்றி உன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு தரேன். செம்மையாக இருக்கணும். வேறு என்ன வேணும்? ஆமாப்பா, அந்த பிரச்சனை தீரும், மெல்ல தீரும். பொறுமையாக இரு. முதல்ல பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்ப்போம், உன் தொழிலை உருவாக்கி தரேன். சந்தோஷமா இரு. வாழ்க்கை கர்மசாமிக்கு பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பாப்பா என்னாச்சு பையனுக்கு? கல்யாணம் முடிச்சுட்டானே? முடிச்சாச்சு. கட்டிக்காரன் கால் விட்டு வா. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? திண்டுக்கல். என்ன சொத்து? என்னாச்சு? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாரெல்லாம் வந்திருக்கியே? உடன் பிறந்தவரா? அப்படி கூப்பிடக்கூடாது, இருங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வாழ வந்தவர்களால் சில வார்த்தைகள், சில குழப்பங்கள், மன நிம்மதி குறைவுகள் எல்லாம் நடக்கு. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு மாந்திரிகத்தால் எதுவும் குறைகள் நடந்து உடல்நிலைகளும் நம்முடைய உழைப்பு சம்பந்தமான விஷயமும் மன அமைதியும் குறைஞ்சிருக்கும் என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வந்தவரை வாழ்ந்தது போதும் என்று யாராலும் விளக்க முடியுமா? முடியாது. இருப்பதை சமாளிக்க வேண்டும். ஆனால் உன் பிள்ளை உன்னை விட்டு கொஞ்சம் அப்பாற்பட்டு நீங்கி இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்குடா. அதை நீ கொஞ்ச நாள் ஏற்றுதான் ஆகணும். அதுக்கு பிறகு எல்லாரையும் ஒன்றா கொண்டு சேர்க்குறேன். 3 வருஷம் இப்படி சந்தோஷமா இரு. மொத்தம் 12 வருஷம் சுட்டு உனக்கு 2 வருஷத்தை குறைச்சி சொல்லியிருக்கேன்ப்பா. சேர்த்துருவான். சனி பகவானே காப்பாற்றுவான். எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு? இவ்வளவு தானா? கண்ணை விடு வரதான்னு பார்க்க. எழுத்து ரெக்கார்ட்ஸ் இல்லையே. எங்கே இருக்குது ரெக்கார்டெலாம்? எழுத்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கிய? காலாவதி முடிஞ்சு போச்சே. என்னென்ன ரெக்கார்டு? இது செல்லா ரெக்கார்டு. எஸ். 1 2 3 4 5 6 7 8 9 ஆவணி மாதத்துக்குள்ளே வாங்கி தரேன். சென்ட் அடிக்கலாம். கர்மசாமிக்கு வாப்பா. எண்ணின எண்ணம் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு, பண்ணின பாவம் எல்லாம் பரிதி மோல் பனியா போச்சு, சுங்கமும் துணையும் போச்சு, சுகமான வீடும் போச்சு. என்னப்பா வீடு வாசல் எங்கே இருக்கு? புரியல. ஆமாம். பூர்வத்து இடம் வந்து அங்கே காடு வீடுலாம் இருந்தது. அதை கேட்டு போயிடும். அந்த இப்போ நம்ம வீடு போட்டு ஆனால் இருந்தாலும் பிரச்சனை கூடிச்சு. அந்த பிரச்சனையை தீர்த்து தரேன். இருக்கிற இடம் பரிபோகமாக காப்பாற்றுறேன். தாங்கித்தான் வாழணும், ஏங்கி வாழாமல் காப்பாற்றுறேன். போ. கர்மசாமிக்கு திருமணம் விஷயமாக கேட்டு வந்தது யார்? உடனே மாறுங்க ஆள். யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டு வா. யாருக்குப்பா? நல்ல காலில் விடலை. டிங். திண்டுக்கல் இல்லையே, கேட்டு பார்ப்போம். வரலாம். திண்டுக்கல்லாம் அதிலிருந்து வெளியூரா? 10 கிலோமீட்டர். ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். மெயின் ரோட்லேருந்து வலது பக்கத்தில் இறங்கினா தான் உங்கள் கிராமம். சரிண்ணா? கொஞ்சம் அப்படி விவசாய இடங்கள் இதையெல்லாம் தாண்டி போனோன்னு ஒரு கிராமம். இடது பக்கத்தில் பழைய காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கட்டி போட்ட ஒரு கட்டடம் ஒன்று சீர்குலைஞ்சு கிடக்கு. அது பக்கத்தில் தாண்டி போனால் ஒரு அம்பாள் கோயில் வருது. என் தங்கச்சி காளியும் இருப்பா, நானும் இருப்பேன். கால் வந்துட்டு வா. பார்த்தியா இவ்வளோ ரொம்ப என்ன விஷயம் கேட்டுருவோம்.
எப்பா யாருக்காவது ஆப்ரேஷன் நடந்துச்சா வீட்டில்? நடக்கணும்னு சொன்னாங்களா டாக்டர்? அது ஏன் நான் நடத்துலையே? ஏன் பக்கத்தில் வா. அப்படி ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய விதி இருக்குது. அது வராமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி கேட்டுக்கப்பா. ஜாமீன் விட்டு ஒவ்வொருத்தன் சொத்து லாக் ஆகிக்கிட்டு கிடக்கு. புரியுதா உனக்கு? அவனை பணம் கட்ட வைக்க உனக்கு பாதிப்பு இல்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய ஐப்பசிக்குள்ளே உன் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கேன். இந்த அப்படி மகிழ்ச்சியாக இருப்போ. கால் வந்துட்டு வா ராஜா. அருவானை காட்டுதியே, ஏன் நீங்கள் காட்டு? இடமோ சுகமானது, ஆஹா. முன்னலவா வர்றான். அங்கே வந்து நின்றுங்கன்னு சொன்னேன். எப்பா கருப்பசாமி எங்கே இருக்காரு? ஆ, அருவாளோட நிற்கார. டிங். உன் பாப்பாவுடைய மனத்தை பார்த்தேன். மனது ரொம்ப குழம்பி வேதனை அடைந்திருக்கிறான். உங்கள் சொல்லுக்கெல்லாம் உட்பட்டு நிற்குமா நிற்காதாங்கிற ஒரு குழப்பம் கொஞ்சம் கிரகத்தால் தோன்றி இப்போ வேதனைப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிக்கிறீங்களாம். கால் வந்துட்டு வாங்க. ஃபூ 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 ஃபூ. வரலாம். பிள்ளையினுடைய மனதை உன் பக்கம் திருப்பி நல்வாழ்வை அமைச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த உடல்நிலையை நல்லா இருக்கிறதே கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். ஆனால் கொஞ்சம் நரம்பியல் பிணி வரும். எந்திரிச்சு நடக்க வைக்கிறேன், தெளிவாக்குறேன். பௌர்ணமி உத்தரவில் கரத்தை திருத்தாரேன். கர்ப்பசாமிக்கு சாமி நாங்கள் சேர்த்து வச்ச பணங்கள்லாம் நஷ்டமாகி வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னது? யார்கிட்ட பணத்தை கொடுத்திய? அட்டி கட்டி பாட்டு எனக்கிட்ட தந்துருக்கலாம் இல்லை? சரி, கால் வந்துட்டு வாங்க. பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக பிரச்சனையாக இருக்குது. யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வா. என்ன வழக்குயா? என்ன வழக்கு? புரியலண்ணே, புரியல. இது யாரு? ஒரு நீ மட்டும் அசையாமல் நிற்க பேப. இன்னொருத்தர் கால் வந்துட்டாப்பா. இது யார் இந்த பிள்ளை? ஓய், வெற கடிச்சு தின்றாத பிள்ளை. தப்பு இல்லையா? வர்றான். நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே மாரியம்மா வராள எங்கே இருக்கா? தெரியும். சரி, அவ்வளோ விவரமான ஒரு ஆளாக இல்லை நீங்கள். ஆமாம், வாங்கினவனை பணத்தை தர வச்சா போதுங்களா? கால் விட்டுவா. ரொம்ப விவரம் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. விஷயத்துக்கு வந்துடுவோம் நேர. என்னப்பா சொல்லுத? அதானே. கர்ப்பசாமிக்கு வேளாங்கண்ணியிலேருந்து மாதா வராள. உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? அப்படியா? சந்தன குங்குமம்லாம் சமப்பா வச்சுருக்க. சரி, கண்ணை மூடுங்க, நான் வரேன். அம்மா இந்தா அந்த பணம் வந்து சேரும்ப்பா. வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமாக இருக்கு. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கால் வந்துட்டோயா? ஏய் தம்பி, என்னடா ட்ரௌசர்லாம் போட்டிருக்க? எந்த ஊரில் இருக்கான் இவன்? கோயம்புத்தூரில் இருக்கியா? நீ என்ன படிக்கிற? குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி வரைக்கும். நீ சிஎஸ் செகண்ட் இயர். சிஏவா சிஎஸ்ஸா? சிஎஸ் ஃபுல் ஃபார்ம்? வெரி குட் மேன். எஸ், உட்கார. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அப்படி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெண் தேவதை வந்துச்சு. இப்போ அந்த தேவதைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே வரல.
அதில் இருந்து உங்களுடைய பண நஷ்டம், உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக தேவையில்லாத எதிரிகள், நீங்கள் பெற வேண்டிய உரிமையை பெற முடியாத தடுதல்கள், இவைகள்லாம் நடக்கு. இப்பவும் உங்களுக்கு பண சம்பந்தமான குழப்பமும் மன அமைதி குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடம் ஒன்று உங்களுக்கு அமையக்கூடிய சக்தியை கொண்டு வந்து தந்தால் வெற்றியாகிடலாம். செய்து தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அவங்கள படித்து வெற்றி ஆக்கிடுவேன். நீ தைரியமாக இருக்கலாம். ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், இவன் செந்தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பான், இவன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வருவான். ஒருத்தருக்கு அரசாங்க வேலை, கால் வந்துட்டு வரலாம். கேட்டுருவோம், எங்கே இருக்காரு கேட்போம். ஓம் நமச்சிவாய. சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? உங்கள் ஊர் எல்லையில் ஒரு சிவலிங்கமும் சிவாலயமும் இருக்க. வாப்பா, இந்தா பக்கத்தில் வா, இன்னும் பக்கத்தில் வாமா. இந்தா சிவனுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனை சக்தி கிடைக்கும். வெற்றி கொண்டு வாப்பா. செந்தமிழ்நாட்டில் வேலை செய்வாய். இந்தா கடனை செய்து தரேன். இந்தா மன நிறைவாயிடலாம். முடிய கொஞ்சம் மேலணிக்கு வலிச்சு பழகுங்கடா, நெத்தியை மறைக்காதீங்க என்ன. கர்பதாமிக்கு 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 மயிலாடுதுறை மயிலாடுதுறை வாங்க. மயிலாடுதுறை திண்டுக்கல்லாம் உட்காருங்க. மயிலாடுதுறை வாங்க. மயிலாடுதுறை மயிலாடும் பாறையில அங்க ஆடி இருக்க. எந்த ஊருமா? அங்கே உட்கார்ந்துருக்காங்க, வரேன் கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்றேன். மயிலாடுதுறை, மாயாபுரம், மயிலாடுதுறை எல்லாம் ஒன்று தானே. தன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது. பண வா, என்ன உடல்நிலைக்கு? கால் வந்துட்டு வா. கும்பகோணம், அடுத்த உத்தரவு இருக்குது கும்பகோணம். தைரியமாக இருக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கிரக நிலைகளால் உனக்கு வருமானத்தில் மனச்சரிவும் வேதனையும் நடக்கும். நண்பர்களால் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நடத்தக்கூடிய தொழிலில் சில மனக்குறைகள். சரிண்ணா, இதில் எதிர்பார்க்காம வலது பக்கம் வயிற்றில் ஒரு உள்ளுக்கு வந்து ஒரு விளைச்சல் இருக்குது. அது அறுவை சிகிச்சை செய்து தீருமா, அறுவை சிகிச்சை இல்லாமல் மாறுமாங்கிற ஒரு மனக்குறை உன் மனசுக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வா. இல்லை வா, வாடா. அது கேன்சர் சம்மந்தமானது அல்ல, சாதாரண விஷயந்தான், குணமாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? திருமணத்துக்கு இப்போதைக்கு கேட்காத, வேலை விஷயம் இந்த வருஷத்தில் உனக்கு நடந்துடும். இந்த ஜெயிச்சிட்டாரு, நல்லா இருக்கு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. பூ பூவாய் பூத்து வரும் பட்டு பூச்சி அக்கா. என்னப்பா வேணும்? பூத்த மலர் செடியில் இருந்தால் அதுக்கு புகழ் உண்டுமா? பூ வந்து செடியிலே இருந்தால் புகழ் உண்டுமாடா? அது ஒன்று சரமாகி கோயிலுக்கு வரணும், இல்லைன்னா மாலையாகி தோரணமாகணும். அப்போ தானே அந்த பூவுக்கு பெருமை. அதனால தான் பாடினேன், பூ பூவாய் பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கான்னு ஒரு பெண்ணை பெற்று வீட்டுக்குள்ளே வச்சு அவள் வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பமும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. நெஞ்சே உனக்கு உபதேசம் இது. அவளுக்கு என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு பிடிச்சி அவளுக்கும் பிடிச்சி அந்த கல்யாணம் நடக்க வேண்டுமானால்
பௌர்ணமிக்கு முதல் நாள் நீ என்னையை வந்து பார்க்க வேண்டும். 90 நாளில் திருமணம் நடக்கும். பொறுமையாயிரு, முடிவெடுக்காத, நிதானமாயிரு, ஆத்திரம் கொள்ளாதே. கால் வந்துட்டு வா, நிமிதி இங்கே வர. கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா. உனக்கு மயிலாடுதுறையா வேற ஊரா? அதனால் உன் ஊருக்குள்ளே என் குதிரை போகலை, நின்றுது. ஊர் எல்லைக்குள்ள அம்மன் கோயில் இருக்கா? அப்படி தாண்டி போன உடனே இன்னொரு கிராமத்துக்கு போகிற எல்லையில் சிவன் கோயில் இருக்கா? அப்போ நீ காலில் வந்துட்டு வா. உனக்காக இப்போ அங்கே போயிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒன்று என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடிக்கா. இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சிருக்கேடா? நல்ல கண்ணை மூடு. அது மட்டும் முடிக்கலையாடா? பக்கத்தில் வா, கொஞ்சம் நல்லா முடிக்கா. என்னையவே நினச்சிக்கா. சொந்த பொண்ணு கிடைக்காடா? இந்த வருஷத்தில் உனக்கு திருமணத்தை நடத்தி தரேன், வெற்றி உண்டு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கும்பகோணம். கும்பகோணம் கும்பகோணம். யார் அங்கே சத்தம் போடுறது? அது ஒரு பக்தி. கும்பகோணம் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். இருங்க இருங்க இருங்க, கட்டிட்டீங்களாங்க? என்னம்மா வேணும்? பிள்ளை கேட்டு வந்தவர்கள் வாங்க. தங்க தோணியிலே. யார் இது? புண்ணியவதியே வா, காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க. அங்கே இருக்க வாரேன். நல்ல நீ காலில் விழலையே, உன் மனத்தை அங்கே கொடுக்கல. போடா. உன் பேர் என்னம்மா? பக்கத்தில் வந்து உட்காரணும், டென்ஷன் பண்ணக்கூடாது. கையை கொண்டாடா தம்பி. உயிரணுக்கள் கவுண்டிங் எவ்வளோடா இருக்கு உனக்கு? முதல்ல எடுத்தது எவ்வளோ இருந்துச்சு? 67 இருந்துச்சு. போதும்னு சொன்னாங்களா? பாதி அளவுக்கு தான் இருக்குன்னு சரிண்ணா. அதனால தான் நான் உன்கிட்ட இப்படி டக்குன்னு கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. கொண்டா புஷ். ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கியா? சாதாரண விஷயந்தான், கரைஞ்சிரும், கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. நீ உட்கார பராசக்தி. எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால். சில சமயங்களில் மனம் திறந்து பேச முடியாத பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. புரியுதா? அந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான் காரணம். உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க சொல்லி காசியிலிருந்து விசாலாட்சி அம்மை வந்து வரம் எனக்கு சொல்லிட்டா. ஏன் காசியிலேருந்து விசாலாட்சி வந்து சொல்லணும்? இங்கே இருக்க மீனாட்சி சொல்லக்கூடாதா? பக்கத்தில் இருக்க காமாட்சி சொல்லக்கூடாதா? ஏன் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் சொல்லக்கூடாதா? ஏன் அவங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். அதாவது 3 தலைமுறைக்கு முன்னால் உன்னுடைய முன்னோர்களில் ஒருவன் கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற ஒரு தாயார் இறந்தார்கள். அதில் சிசு பாவம்னு சொல்லி ஒரு பாவம் இருக்குது.
அந்த பாவகர்மத்தை தீர்க்கத்தான் காசியிலிருந்து விசாலாட்சி வந்து உனக்கு வரம் கொடுத்தா. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். என்ன பிள்ளையாக இருக்கும்? ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். ஏழுமலையான் வெங்கடாஜலபதியுடைய திருநாமத்தை கொண்டவனாக பிறப்பான். வெங்கடாஜலபதியுடைய திருநாமம் எத்தனை இருக்குது தெரியுங்களா? ஹரி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஹரி ஸ்ரீனிவாசன் பேர் வைக்கணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளோடு வந்து தரிசித்தால் அந்த வரத்தை உனக்கு தந்துடுறேன். அதுக்கு முன்னால் அங்கே புண்ணிய தீர்த்தம் ஆடுறதுக்கு உங்களுக்கு எங்கேயெல்லாம் இடம் இருக்குது? திருநள்ளாறு ஒரு புண்ணிய தீர்த்தம், ராமேஸ்வரம் ஒரு புண்ணிய தீர்த்தம். ஆனால் ராமேஸ்வரம் 200 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வரணும். முதல்ல திருநள்ளாறு தீர்த்தத்தை அடைந்து தரிசனத்தை முடித்து பௌர்ணமி 10ஆம் தேதி என்னை வந்து பாருங்கள். அந்த வரத்தை அள்ளி தருகிறேன். கால் ஒன்று வரலாம். முருகா என்று அழைக்க உனக்கு கும்பகோணமாப்பா. கடன்பட்டு வந்தது யார்? கருசாமி வா. புண்ணியமடைவாய் மகளே, இந்தா செல்வமாக இரு. அருள் மணக்கும். ஓ காலொன்றாயா. அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. ஆஹா, உன் உள்ள அங்கே போகலை. வரலாம். நம்ம குடும்பத்துக்கு யாரோ மந்திர தந்திரம் பண்ணிட்டாங்க. நான் என் மனத்தில் எனக்கு சில அறிகுறிகள் தெரிஞ்சுது. அதனால தான் என் பிள்ளை எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைகளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஓயாமல் புலம்பிக்கிட்டு இருக்கியான். மனத்துக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருக்கியான். இதான உண்மை? கால் ஒன்று வரலாம். ஆமாம், நீ உட்காரு. கொஞ்சம் வண்டி கூடாது. வண்டிதான் இந்த விழுதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுப்பா. அதே மாதிரி இந்த செய்வனை வினை கோளாறுகளின் காரணத்தினால் உடலால் மனதால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பிரிவும் அவமானமும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். புரியுதா?